இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் உள்ள நிலையத்துக்கு பணம், வண்டி நிறுத்தத்துக்கு பணம், உள்ள சுத்தி பார்க்கறதுக்கு பணம், ஆட்டாந்தூரில் உட்காந்து பணம், குழந்தைக்கு சின்ன ஆட்டாந்தூரிகள் பணம், அது உள்ள போட்டு விடுறாங்க அதுக்கு தனியா பணம், சைக்கிள் எடுத்து விடுறாங்க அதுக்கு தனியா பணம். ஒரு வசதியும் கிடையாது சார். மைக் இருக்குதான்னு பாக்குறேன், இல்ல பேசிடுவேன். நான் என்ன வெங்காயத்துக்கு பணம் கொடுக்கணும்? நீ என்ன சொல்லி கட்டினா? பொதுமக்கள் உயிரை காப்பாத்துக்காக சொல்லி கட்டினாங்க. அடித்தட்ட மக்கள் கூட ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கதான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட நீ காசு வாங்கினா எப்படி சார் இது பண்றது? நாங்களும் ஒரு காப்பு ரெடி பண்ணிட்டு ஒரு கட் அவுட் வைப்போம். இங்க யாரும் உள்ள போக மாட்டாங்க. ஒரு நாய் கூட உள்ள போகாது. சும்மா தான் கட்டி வச்சு பூங்காது, அவர் மாறி போயிடும். சரிங்களா? பால் அடைஞ்ச பங்களா மாதிரி மாறி போயிடும். கட்டி பிரயோஜனமா போயிடும் சார். வந்து பள்ளப்பட்டி சேலம் மாநகராட்சி சூரமங்கலம் மண்டலம் பள்ளப்பட்டி 25வது கோட்டை சேர்ந்த பூங்கா. இதுக்கு ஆரம்பத்தில் கட்டப்போது வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கட்டப்படுது. சும்மா தண்ணி நீர் தேக்கி மக்கள் நடைபயிற்சிக்காக கட்டப்படுதுன்னு சொல்லி மட்டும் தான் கட்டப்பட்டது. ஆனா அது அதன்படி தான் நடந்து கொண்டிருந்து மக்களும் நடந்திருந்தாங்க. ஒரு வருஷமா பொதுமக்களும் ஃப்ரீயா தான் இலவசமா தான் சென்று போயிட்டு வந்திருந்தாங்க. தண்ணி தேங்கி சுற்றி பார்க்கறது, உடற்பயிற்சி மேற்கொள்வது, இந்த நடைபயிற்சி மூலியமா தங்களை மாற்றத்தை ஏற்படுத்தி தங்கள் உடல் ஆரோக்கியத்தை உயிர் வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப போக மாநகராட்சி டெண்டர் கொடுத்து இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் உள்ள நிலையத்துக்கு பணம், வண்டி நிறுத்தத்துக்கு பணம், உள்ள சுத்தி பார்க்கறதுக்கு பணம், ஆட்டாந்தூரில் உட்காந்து பணம், குழந்தைக்கு சின்ன ஆட்டாந்தூரிகள் பணம், அது உள்ள போட்டு விடுறாங்க அதுக்கு தனியா பணம், சைக்கிள் எடுத்து விடுறாங்க அதுக்கு தனியா பணம். பின்னாடி எல்லா கேட்டுல பின்னாடி 3 கேட்டு இருக்கு சார். அந்த 3 கேட்டு இருக்குன்னா பள்ளப்பட்டியுடைய பொதுமக்களுக்காக கட்டப்பட்டு நுழைவாயில் கேட்டு. இந்த கேட்டு வந்து பொதுமக்கள் ஒட்டுமொத்த பொதுமக்களுக்காக இந்த நுழைவாயில் கேட்டு. நான் என்ன வெங்காயத்துக்கு பணம் கொடுக்கணும்? நீ என்ன சொல்லி கட்டினா? பொதுமக்கள் உயிரை காப்பாத்துக்காக சொல்லி கட்டினாங்க. பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கட்டின. ஆனா நீங்க என்ன ஆராய்ச்சி பண்றீங்க? மாநகராட்சி பேப்பர் எடுத்து காட்டலாம். என்னதுமா பேப்பர்? எனக்கு டெண்டர் எடுத்து கொடுத்துறாங்க. நீ பணம் கட்டிட்டு தான் உள்ள போன பணம். நாங்களும் ஒரு பேப்பர் ரெடி பண்ணிட்டு ஒரு கட் அவுட் வைப்போம். இங்க யாரும் உள்ள போக மாட்டாங்க. ஒரு நாய் கூட உள்ள போகாது. சும்மா தான் கட்டி வச்சு பூங்காது, அவர் மாறி போயிடும். சரிங்களா? பால் அடைஞ்ச பங்களா மாதிரி மாறி போயிடும். கட்டி பிரயோஜனமா போயிடும் சார். கொஞ்சம் மாநகராட்சி வாங்குமா? நாங்க பொதுமக்கள் போராட்டம் பண்ண மாட்டோம். நாங்க அங்கங்க பொதுமக்களுக்கு கட் அவுட் வைப்போம், ஊர் ஃபுல்லா கட் அவுட் வைப்போம். அந்த கட் அவுட் மூலமா மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்போம். இந்த மாதிரி அராஜகமா பணத்தை வசூல் பண்ணி இந்த பூங்காவில் உள்ள நடைபயிற்சி உள்ள மேற்கொள்றாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு பணம் புடுங்குறாங்க. உள்ள குழந்தைங்க உள்ள போய் சுத்தி பார்த்து பணம் ஊர் ஃபுல்லா இல்ல உலகம் ஃபுல்லா நாங்க கட் அவுட் வைப்போம். உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கேட்டை பாலடைஞ்ச கேட்டை மாற்றப்படும். இதுதான் எங்களுடைய எச்சரிக்கை. இது மக்கள் சார்பாக எச்சரிக்கை, என்னுடைய சார்பாக. இது ஒட்டுமொத்த பொதுமக்கள் சார்பாக இந்த எச்சரிக்கை விடுகிறேன். பார்த்து தராயமா நடந்து கொள்ள வேண்டும். இப்ப கட்டி விட்ட இடத்துல வந்து இவங்க என்ன பண்றாங்க? பார்க்குக்கு காசு வாங்குறாங்க. வண்டிக்கு 15, உள்ள நடக்கிறதுக்கு 10 ரூபாயா? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சார் வருது? நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. இது என்ன? இது அநியாயம். இது காலையில உள்ள வர என்ன சார் காசு வாங்குறீங்க? வாக்கிங் வாங்காதீங்க அப்படின்னா நான் வாங்கிதான் ஆவான்றாரு. அராஜகம். நீ எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, ஒண்ணும் பண்ண முடியாதுன்றாரு. என்ன சார் அது பேச்சது? லேடிஸ் தன்னுடைய சார் லேடிஸ் இப்பதான் வெளியிலே வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்து இப்பதான் நடக்கிறாங்க. வெளியில நடந்தா பஸ் இருக்குது, ஆக்சிடென்ட் ஆகும். இங்க நடக்கிறாங்க சேஃப்டியா. இதெல்லாம் நியாயமா சார்? இது காலையில வந்து கேக்குறேன் என்கிட்ட அவ்வளவு இதா பண்ண அப்படின்னு. இப்ப மீடியா வந்ததுமே உள்ள போறாங்க. அப்ப மீடியாவோட பவர் என்னன்னு தெரியுது இல்ல? இத நீங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு போய் எங்க சேர்த்தணுமோ அங்க சேர்த்தணும். அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு வசதியும் கிடையாது சார். மைக் இருக்குதான்னு பாக்குறேன், இல்ல பேசிடுவேன். ஒண்ணு கூட கிடையாது. ஒரு வசதி கூட கிடையாது. என்ன சார் வசதி? அதே நாய், ஊறுபட்ட நாய் உள்ள இருக்குது. என்ன சார் இவங்க பண்றாங்க? இவங்க உள்ள வச்சிருக்கிற அந்த இதுக்கு காசு வாங்குறதுக்கு நாங்க கொடுக்கணுமா? யார்கிட்ட யார் காசு வாங்குறது? இவங்க டெண்டர் எடுத்துட்டாங்க. யாரு கிட்ட டெண்டர் எடுத்தாங்க? எத்தனையோ பேர் வந்து என்ன சார் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் வராங்க. அடித்தட்ட மக்கள் கூட ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட நீ காசு வாங்கினா எப்படி சார் இது பண்றது? அதெல்லாம் அப்படின்னு சொல்லி போய் கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களே எடுத்திருக்காங்க சார். நோட்டீஸ் வந்து கேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. கவர்மெண்ட்ல 100 ரூபான்னு சொல்றாங்களா? யார ஒவ்வொன்னா சொல்றாங்க. எங்களுக்கு இது கிளியரன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. நாங்க காசு கொடுக்க மாட்டோம். வாக்கர்ஸ்க்கு ஃப்ரீ, அவ்வளவுதான். வாக்கிங் போறவங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்தே ஆகணும். டைம் ஷெல்டர் போட்டுருங்க. அதுக்குள்ள வந்து வாக்கிங் போயிடுவாங்க. அதுக்கு மேற்கொண்டு வந்தாங்கன்னா அப்ப நீங்க பேசுங்க. இப்ப எங்க எதுக்கு நாங்க சொல்லிட்டோம்ல, காலையில 5ல இருந்து 9 மணி வரை ஃப்ரீ பண்ணுங்க. அதுக்கு மேல வந்தா நீங்க பேசிக்கோங்க.